அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மேட்டுக்குப்பம் ஆசாரியான் திருமாளிகை தூய்மை செய்யப்பட்டு புத்தம் புதிய பொலிவோடு விளங்கியது. காலை பொழுதில் சன்மார்க்க சங்கத்தவர்கள், அணுக்கத் தொண்டர்கள், சாலை சிப்பந்திகள், அன்பர்கள், பொதுமக்கள் என்ற அவ்வளவு பேர் அந்த மாளிகையின் முன்னால் கூடி அமர்ந்திருந்தார்கள். வள்ளல் பெருமான் அந்த கூட்டத்தின் எதிரே மாளிகையின் முகப்பில் நின்றிருந்தார். பெருமானுக்கு பக்கத்தில் வேலாயுத முதலியார், கல்பட்டையா, வேங்கட ரெட்டியார், அப்பாசாமி செட்டியார் போன்றவர்கள் பணிவோடு நின்றிருந்தார்கள். பெருமான் எல்லோரையும் பார்த்து பேசத் தொடங்கினார். ஆன்மநேய அன்பர்களே, வந்தனம். தர்மசாலைக்கு வரும் மக்கள் கூட்டம் அதிகமாகிவிட்டது. அதனால் எனது தனிமைக்கும் யோக சாதனங்களுக்கும் பல வகையாலும் தொல்லைகள் ஏற்பட்டு வந்தன. இதை தவிர்ப்பதற்காக நான் தனித்து வசிக்கும் பொருட்டு ஓர் இடத்தை தேடிக்கொண்டிருந்தேன். இந்த நிலையில் வடலூருக்கு தெற்கே 3 கல் தொலைவில் இருக்கின்ற இந்த மேட்டுக்குப்பம் கிராமத்து மணியக்காரரும் மக்களும் இங்கே வந்து நான் வசிக்கும்படியாக மிகவும் வற்புறுத்தி அழைத்தார்கள். இது எனது தனிமைக்கும் யோக சாதனங்களுக்கும் ஏற்ற இடம் என்பதாலும் இந்த ஊர் மக்களின் அன்பான அழைப்பை மறுக்க முடியாமையாலும் இதுகாலம் வசிப்பதற்காக நான் இங்கே வந்து தங்கியிருக்கின்றேன். இந்த மேட்டுக்குப்பம் பக்கத்தில் இருக்கின்ற கருங்குழி ஆகிய இந்த 2 கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பெரும்பாலும் வைணவர்களாகவே இருக்கின்றார்கள். ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இப்போது நான் தங்கி இருக்கும் இந்த திருமாளிகைக்கு வைணவ ஆசிரியர்கள் எழுந்தள்ளி சில காலம் தங்கி உபதேசமும் சம்பிரதாய திருஷ்டியும் செய்து வைப்பது வழக்கம். எதனாலோ பல காலமாக அந்த ஆசாரியார்கள் இந்த திருமாளிகைக்கு வந்து தங்கி சம்பிரதாயங்களை செய்யவில்லை. அதனால் பயனின்றி இருந்த இந்த திருமாளிகையில் இவர்களின் அழைப்பின் பேரில் வந்து நான் தங்கிவிட்டேன். இதுகாலம் ஆசாரியான் திருமாளிகை என்று வழங்கி வந்த இதுகாலம் தொடங்கி சித்திவளாக திருமாளிகை என்று அழைக்கப்படும் என்றார். அப்போது வேலாயுத முதலியார் பணிவோடு, சுவாமி, இடையில் குறுக்கிடுவதற்கு மன்னித்தர வேண்டும். இந்த திருமாளிகைக்கு சித்திவளாக திருமாளிகை என்ற பெயரிட்டதன் காரணம் என்ன, தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். நல்லது பெரும்புலரே. சித்தி என்பது வீடு பேறு, வளாகம் என்பது இடம். சித்தி வளாகம் சித்தியை தரும் இடம், அதாவது வீடு வேட்டை அளிக்கும் இடம் என்று விளக்கமளித்தார். அது கேட்டு ஆழ்ந்த பொருள் என்று பாராட்டினார் வேலாயுத முதலியார். பெருமான் அவரது கேள்விக்கு பதில் சொல்லத் தொடங்கினார். அதாவது முத்திக்கும் சித்திக்கும் என்ன வேறுபாடு என்று வேலாயுத முதலியார் அவரிடம் வினாவினார். சமயவாதிகள் முத்தியே முடிவான பேரு என்று சொல்வார்கள். அது அப்படி இல்லை. சமயாதீத சமரச சன்மார்க்கர்கள் சித்தியே முடிவான பேரு என்பதை உணர வேண்டும். முத்தி என்பது அடைய வேண்டிய நிலைக்கு முன் ஊறும் சாதனம். சித்தி என்பது அந்த நிலையை சேர்ந்து அனுபவிக்கும் அனுபவம். முத்தியை அடைவது சித்தியின் பொருட்டே ஆகும். முத்தி என் பதுநிலை முன்னுறு சாதனம், அத்தக வென்ற என் அருட்பெரும் ஜோதி, சித்தி என் பதுநிலை சேர்ந்த அனுபவம், அத்திரம் என்ற என் அருட்பெரும் ஜோதி. விளக்கமாக கூறுகின்றேன், கேளுங்கள். முத்தி என்பது நிலைவன் உரு சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். இதனால் முத்தி என்பது சித்தியை அடைவதற்கான ஒரு சாதனமே என்பது நமக்கு தெளிவாகும். முடிவான வீடு பெற்றை அடைந்து அனுபவிப்பதே சித்தி. அந்த நிலையை அடைவதற்கு பயன்படும் பாச நீக்கமாகிய சாதனமே முத்தி. பாச நீக்கமாகிய முத்தியை பெற்றால் வீடு பேராகிய சித்தியை பெறலாம். பாச நீக்கமாகிய முத்தியை பெறுவது வீடு பேராகிய சித்தியின் பொருட்டே ஆகும். உடையொரு சித்தியின் பொருட்டே முத்தியை அடைவதென்றருளிய அருட்பெரும் ஜோதி. முத்தி பாச வீடு, பாச நீக்கம், நிலைமுன் ஊறு சாதனம். சித்தி சிவபேறு, வீடு பேறு, நிலை சேர்ந்த அனுபவம். சிவப்பேராகிய சித்தியை தரும் இடமே சித்தி வளாகம் என்று விளக்கமளித்தார். பெருமான் சொன்ன விளக்கத்தால் பூரண திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைந்த முதலியார், சுவாமி, அற்புதமான விளக்கம், சத்திய விளக்கம் என்று பாராட்டினார்.
உரத்த குரலில் சித்தி வளாகத்தின் பெருமை என்றார். எல்லோரும் உடனே பாரெங்கும் பரவுக பரவுக என்று ஒத்த குரலில் சொன்னார்கள். சன்மார்க்கத்தின் அந்த ஒளி சத்திய வாக்காக காலமெல்லாம் நிலைக்கப் போவதற்கு சான்றாக எங்கும் எதிரொலித்தது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.